மாணவர்களே, இனிய காலை வணக்கம். நாம் நேற்றைய தினம் டைரக்டில் இன்ட்ராகேட்டிவ் வித் WH வேர்டு பார்த்தோம். கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். திரும்ப பாருங்கள். அது நிதானமாக பண்ணால் மிக சரியாக எழுதிடலாம். அதில் ஒன்று ரெண்டு தவறு இருந்தால் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாது. காலத்தின் கட்டாயம் நல்லா படிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பார்த்துருக்கோம். இன்னும் திரும்ப கம்பைண்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அதுக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. இப்போ ஐ செட் ஹவு காஸ்ட்லி த ஃப்ளவர்ஸ் ஆர் அப்படின்னு. இது வித்தின் த கொட்டேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட்டாக இம்பேரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் அது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் இருந்தால் இது என்னது செட்டு எக்ஸ்க்ளைம்டுன்னு மாறி ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்க்ளமேட்டரி. இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டுன்னு மாறி. கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு மாற்றிடணும். இப்போ ஹவு காஸ்ட்லி த ஃப்ளவர்ஸ் ஆர் அப்படின்னு இருக்கிறதுல இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் காமிக்கக்கூடிய இந்த வேர்டு எல்லாம் எடுத்துடும். அந்த ஃபீலிங்கை காமிக்கும் ஹவு, அதை எடுத்துட்டு இந்த ஹவு காஸ்ட்லி அப்படிங்கிறது என்ன மாறிடும், வெரி காஸ்ட்லி த ஃப்ளவர்ஸ் ஆர். இப்போ இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருக்குது. இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். என்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, சப்ஜெக்ட் வருது சோன்ஸோ புல் ஸ்டாப். முதல்ல வெறுப்பு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆர். அதுக்கு முன்னாடி உள்ளது சப்ஜெக்ட் த ஃப்ளவர்ஸ். அப்போ என்ன இருக்குது, த ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி அப்படிங்கிறதா ஸ்டேட்மெண்ட். இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி தான் நம்ம பண்ணணும். நம்ம முதல்ல படித்து பார்த்தோம். இது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் இருக்குன்னு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு. இது கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு, செட்டை எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ ஹவை கேன்சல் பண்ணணும். ஹவு காஸ்ட்லி ஹவை கேன்சல் பண்ணிட்டு வெரி காஸ்ட்லின்னு மாற்றிக்கிட்டோம். இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். ஸ்டேட்மெண்ட்டு சப்ஜெக்ட் வேர்பு சோன்ஸோ, வேர்பு முதல்ல ஆறு, த ஃப்ளவர் சப்ஜெக்ட். அப்போ த ஃப்ளவர்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லின்னு மாற்றிக்கிட்டோம். இப்போ என்ன, இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றையில் த ஃப்ளவர் சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். செட்டு பாஸ்டன்ஸ். அப்போ ஆறு என்ன மாறும், வேறாக மாறும். வெரி காஸ்ட்லி இப்போ ஆன்சர் என்ன, ஐ எக்ஸ்க்ளைம்டு தட் த flowers were very costly. அவ்வளோதான், full stop. I exclaimed that the flowers were very costly. அவ்வளோதான். அது he said what a great loss. என்ன பெரிய இழப்பு அப்படின்னு. ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு, ஏதோ நட்டம் வந்துருச்சு போட்டு வாட் ஏ கிரேட் லாஸ். அப்போ வாட் ஏ கிரேட் லாஸ் அப்படின்னு சொல்லி இது என்ன ஃபீலிங்ஸோடு சொல்கிறாரு. இது முதல்ல இன்ட்ராகேட்டிவ் புரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்க்ளமேஷன் புரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் வந்துட்டால் கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது வாட் இஸ் கிரேட் லாஸ், என்ன பெரிய இழப்பு அப்படின்னா, இவர் இந்த எக்ஸ்க்ளைம் பண்ணுறது எப்படி மகிழ்ச்சியாக பண்ணியிருப்பாரா வருத்தமாக பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது பார்க்குறோம். அது வருத்தமாக பண்ணியிருப்பார். அதனால் இது என்ன, எக்ஸ்க்ளைம்டு வித்து சாரோ அல்லது எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி அப்படின்னு மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றிக்கணும். இதெல்லாம் உணர்ந்துக்கணும். இது வாட் இஸ் கிரேட் லாஸ் அப்படின்னு வார்த்தை எடுத்து வெரி கிரேட் லாஸ் அப்படின்னு, வெரி கிரேட் லாஸ். ஏ கிரேட் லாஸுக்கு வெரி கிரேட் லாஸ் அப்படின்னு கூட மாற்றலாம். வெரி இந்த ஏ கிரேட் லாஸ்ன்னு அதை எடுத்து ஏ வெரி கிரேட் லாஸ் அப்படின்னு வெரி கிரேட் லாஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரைட். இப்போ இதில் பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு இழப்பு, அது ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு இதில் இழப்பு. அப்போ ஏதோ ஒன்று என்ன பெரிய இழப்பு இந்த பிஸ்னஸில், என்ன பெரிய இழப்பு இந்த செயலில் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த என்ன பெரிய இழப்பு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பாக்கி சொல்ல வேண்டியது அப்படியே அண்டர்ஸ்டுட்டில் விட்டாங்க. அப்போ அண்டர்ஸ்டுட்டில் உள்ளதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ
வாட் தி கிரேட் லாஸ் திஸ் இஸ் இட் இஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். திஸ் இஸ் அல்லது இட் இஸ் இது அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்கிறதா. ஏன்னா நம்ம இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு சப்ஜெக்ட் ஒர்க்கு சோன்ஸோ இருக்கணுமா இல்லையா? அதனால இதில் அண்டர்ஸ்டுட்டாக உள்ளதே நம்ம மனசுக்குள்ளேருந்து எடுத்து இதில் எழுதி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் இதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு இட் இஸ் எ வெரி கிரேட் லாஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த வாட்டு ஹம்பு வந்ததுனால இந்த வெரி போட்டுக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் இதில் சப்ஜெக்ட் வரும் இல்லாதனால இட் இஸ் அப்படின்னு சிங்குலர் இருந்தால் இட் இஸ், திஸ் இஸ், ப்ளூரல் இருந்தால் தீஸ் ஆர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ரைட். இட் இஸ் வெரி கிரேட் லாஸ். இப்போ இட்டு தான் இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்தையில் இட்டு தான் சொல்லுவோம். செட்டு பாஸ்ட் தான் இஸ்ஸுக்கு பாஸ்டன்ஸு வாசு. ஏன் வெரி கிரேட் லாஸ்? வெரி கிரேட் லாஸ் தான் ஆன்சர். என்ன? ஹி எக்ஸ்கிளைம்டு வித் sorrow that it was a very great loss. ரொம்ப முக்கியம். He exclaimed with sorrow that it was a very great loss. இதான் இன்டாக்ட். இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க. தேவி said to me, bravo, you have done well. நீ என்ன சூப்பராக பண்ணிட்ட, நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு என்ன பண்ணுறோம்? மகிழ்ச்சியில் சொல்கிறோம். ப்ராவோ அப்படின்னு கத்துறதுலாம் மகிழ்ச்சி. அப்போ இது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் இருக்குது. இந்த ப்ராவோவை எடுத்துருவோம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் இருக்கிறதுனால இது கன்ஜெக்ஷன் வேர்டுன்னா தட்டு. இப்போ ப்ராவோ எடுத்துட்டோம். யூ ஹவ் டன் வெல் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ செட்டு டூ மட்டும் என்ன மாறும்? exclaimed with joy. exclaimed joyfully. வேறு வேறு போட்டுருப்பாங்க, நமக்கு என்ன தெரியுமோ அதை போட்டுக்க வேண்டியது. exclaimed joyfully. you have done well அப்படின்னா யூ யாரை குறிக்குது? மீயை குறிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஐ have done in the past tense, had done. Now the answer, Devi exclaimed joyfully that I had done well. Devi exclaimed joyfully that I had done well. அடுத்து பாருங்க. Malini said, alas, money lost his mother. ஐயோ மணி அவங்க அம்மாவை இழந்துட்டாங்களே அப்படி அவள் வருத்தமாக சொல்லுகிறாள். லாஸ் எடுத்துறோம். இது கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. இது எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல். எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல். இப்போ மணி லாஸ்ட் இஸ் மதர். அவ்வளோதான். மணி இது ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கும். மணி சப்ஜெக்ட் லாஸ்ட் வரைக்கும் இஸ் மதர். மணி யாரோ ஒரு தேர்ட் பர்சன். மணி லாஸ்ட் பர்சன்ஸ் லாஸ்ட் பர்சன் ஹேடு லாஸ்ட் போடக்கூடாது. ஏன்னா இறப்பு திரும்ப நடக்காது. திரும்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெசண்ட் பாஸ்ட்டாக மாறும், பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாறும். திரும்ப நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றக்கூடாது. பாஸ்ட்டாகவே கூடாது. கோபமாக இறந்து போயிட்டாங்கிறது அப்படியே தான். ஹிஸ் மதர் தான், அது மணி மதர் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆன்சர் என்ன? மாலினி எக்ஸ்க்ளைம்டு sorrowfully that money lost his mother. இதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க. hurrah cried the boys, we won the match. நாங்கள் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ஹரா அப்படிலாம் ஹுரா வந்துருச்சு. The boys cried with joy. அல்லது the boys exclaimed with joy. எப்படி வேணா எழுதிக்கலாம். கன்ஜெக்ஷன் வேர்டு தட். பி யாரை குறிக்குது? பாய்ஸை குறிக்குது. அப்போ தே.
வின்னுக்கு பாஸ்டன்ஸ் ஓனுக்கு பாஸ்டன்ஸ் ஹேடு ஓன். நவ் த ஆன்சர் த பாய்ஸ் cried with joy. இல்லை exclaimed with joyfully எப்படின்னு எழுதிக்கலாம். cried with joy that they had won the match. இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் டைரக்ட் இன்டைரக்ட் மாத்திரம். இதை புரிஞ்சுக்கிறோம், அனலைஸ் பண்ணி போடணும். இப்போ நம்ம இன்டைரக்ட் டைரக்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்காது, எந்த பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம், நல்லாவும் பண்ணலாம், சிறப்பாக பண்ணலாம், உங்களால் முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் இன்டைரக்ட் டு டைரக்ட் எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், குமார் எக்ஸ்க்ளைம்டு வித் ஆங்கர் தட் ஹி வாஸ் அன் இடியட். என்ன முட்டா பையன் அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான், வேற எவனையும் சொல்லியிருக்கலாம், இப்போ அவரே சொல்லிக்கிறான். தட் ஹி வாஸ் அன் இடியட் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கிறது கன்ஜெக்ஷனோட எடுத்துறாங்க. எக்ஸ்க்ளைம்டு குமார் எக்ஸ்க்ளைம்டு வித் ஆங்கர் தேவை. இப்போ ஒரு தட்டு தள்ளி சொல்லி என்ன சொன்னேன், எந்த மாதிரி முட்டாப்பலாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த மாதிரி முட்டாங்க அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் ஃபீலிங் சொல்கிறது ஒரு மாட்டு, அதனால் கவு அப்படின்னு சொல்லலாம். கவு சொல்லலாம். இப்போ மாட்டுங்கிறது அக்ரிணை பொருட்களுக்கும் கவுங்கிறது உயர்திணை பொருட்களுக்கும் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வாட்டர் அல்லது கவு எதுவும் ஒன்று சொல்லிக்கலாம். நமக்கு வச்சுருக்கோம் வாட்டரில் கவு ஆகும். He was an idiot. He was an idiot. ஹீங்கிறது யாரு? இது குமார் தான். அதான் ஐ வாஸ் அண்ட் ஐ ஆம் an idiot அப்படின்னு. இப்போ இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக சொல்லணும். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக சொல்லணும். சொன்னோம்னா என்ன இருக்கணும், சப்ஜெக்ட் வரும்போலாம் அங்கிட்டு போயிருக்கும். அப்போ என்னது இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக சொன்னால் ஹவு an idiot I am. What an idiot I am அப்படின்னு சொல்லலாம். How an idiot I am அப்படின்னு சொல்லலாம். How an idiot I am. எப்படிப்பட்ட மட்டமான ஆளாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன? மிஸ்டர் குமார் செட் என்னது comma quotation mark how an idiot I am exclamation இப்படி எழுதலாம். அல்லது குமார் எவனோ ஒருத்தனை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம். அப்படி எவனோ ஒருத்தனை பார்த்து சொல்கிறாருன்னா எவனோ ஒருத்தன் யூ. அப்போ வாசுக்கு பிரசன்ஸ் ஏமா லிஸ்ஸாக இருக்கா, யூனா ஆறு. அப்போ என்ன எழுதுவான், how an idiot you are அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்னது how an idiot you are. நீ எப்படி மட்டமானாலும் ஒன்னொரு ஆளை பார்த்து சொல்லியிருக்கலாம், அப்படியும் எழுதலாம். how an idiot I am. இதுதான் கான்செப்ட். வாட்டுங்கிறது அக்ரிணை பொருள்களாக உள்ளது, ஹவுங்கிறது மனிதர்களில் குறிப்பிடுறது, உயர்வாக உள்ளதுக்கு குறிப்பிடுறது. ரைட், இது மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி பார்க்கணும். ரைட், இந்த மாதிரி எழுதுறது இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இதை வேணால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி பார்த்து புரிஞ்சுக்கலாம். how an idiot I am இல்லை how an idiot you are அப்படின்னா. அடுத்து பாருங்க, the poor people paid that God might help them அப்படின்னா. எப்போதும் வளர்ந்து ஆங்கிலம் தான் இருக்காங்க, ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. the poor people paidனா செட் அவர் சொன்னாங்க. காடு மைட் ஹெல்ப்னு காடுனா மைட் ஹெல்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் மே ஹெல்ப். help them the poor people. them என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ, ஒரு ஆளாக இருந்தால் ஐ, ரொம்ப பேராக இருந்தால் வி. அப்படின்றது வீனா வி, அவர்னா அஸ். காடுமே ஹெல்பர்ஸ். இப்போ காடுமே ஹெல்பர்ஸுங்கிறத பொதுவாக ப்ரேயரில் என்ன சொல்லுவாங்க, மே காட் ஹெல்பர்ஸ் அப்படின்னு.
இறைவன் எங்களுக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன ஆன்சர்? த புவர் பீப்புள், ஏழை மக்கள், செட் மே காட் ஹெல்ப் அஸ். இறைவன் எங்களுக்கு உதவட்டும், இறைவன் எங்களுக்கு உதவணும் அப்படின்பாங்க. அது இப்படித்தான் சொல்கிறோம். மே காட் ஹெல்ப் அஸ். அடுத்து பாருங்க, சி கிரைட் அவுட் வித் சாரோ, வருத்தத்தில் கத்துனான். தட் ஹர் மதர் வாஸ் டெட், எங்கள் அம்மா எனக்கு வருத்தத்தில் கத்துனான். அவர் தட் கேன்சல் பண்ணுங்க, தட் கேன்சல் பண்ணியாச்சு. கிரைட் அவுட் வித் சாரோ செட் போட்டாச்சு. இது கிரைட் அவுட் வித் சாரோங்கிறதுனால இது எப்படி ஆரம்பிக்கும்? அலா அப்படின்னா அலா. ஹர் மதர், யார் மதர்? அவங்க மதர். அது மை மதர். ஏன் ஒரு ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார், அப்போ ஐ மை மீன் அதை ஆக்ட் பண்ணுவார், அதான் மை மதர். வாஸ்கட்டு தான். ஏன்னா எங்கள் அம்மா இறந்து போயிடுச்சுன்னு அப்போ சொன்னதும் அதை இன்ட்ராகட்டிவில் பாஸ்ட்டாக சொன்னதும் ஒன்று தான். ஏன்னா இறந்த கால நிகழ்ச்சியில் திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினா அதை அப்படியே பயன்படுத்தணும். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை, மாற்ற அவசியம். அப்போ என்னது? சி செட் கமா கொட்டேஷன் மார்க் அலாஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மை மதர் வாஸ் டெட். மை மதர் வாஸ். இப்படி சொல்லும். இதுதான் இன்டைரக்ட்லேருந்து டைரக்டில் மாற்றிடலாம். இதை வேணால் தேவைப்பட்டால் இங்கே இன்டைரக்டில் மாற்றி பார்க்கலாம். இது கிரைட் அவுட் வித் சாரோன்றது இது அலாஸ்க்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து பாருங்க. The boy exclaimed that it was very difficult to understand that sum அப்படிங்கிறது. இந்த சம்மை புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ என்னது? கன்டெக்ஷன் வேர்டு தட்டு எடுத்துடணும். எக்ஸ்க்ளைம்டு செட்டு போட்டோம். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இட்டு வாஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இட்ஸ் வெரி எடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டு திஸ் தட்டு சம்மு திஸ் சொல்லணும். இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை பார்த்தோம்னா எனது இது ஒரு அக்ரிமெண்ட் செயல், நான் ஹியூமன் பீயிங் அப்படி இருக்கிறனால ஹவு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா ஹவு. இதில் சப்ஜெக்டு வந்து லாஸ்ட்டில் வரும். அப்போ என்னது? ஹவு டிஃபிகல்ட். அதான் வெரி டிஃபிகல்ட்டை ஹவு டிஃபிகல்ட் மாற்றலாம். ஹவு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். அப்போ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். அப்போ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் அப்படிங்கிறதுனா இது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ எழுதுவோம் பாருங்க எப்படி எழுதுகிறோம். பாய் செட் how difficult to understand this sum. Quotation mark close பண்ணிருக்கோம். How difficult to understand this sum அப்படின்னு போட்டு கொட்டேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். என்னங்கிட்டு this sum இங்கிட்ட அண்டர்ஸ்டுட் இட் இஸ் அப்படிங்கிறது இங்கிட்ட அண்டர்ஸ்டுட் இட் இஸ். How difficult to understand this sum it is. ஏன் இட் இஸை நம்ம இங்கே பண்ணலன்னா திஸ் சம்மே வந்துருச்சு. அப்போ இது எப்படி சொல்லியிருக்கணும்? ஹவு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் ஈஸ் அப்படின்னு வந்துருக்கணும்.
அதைத்தான் அவன் என்ன பண்ணிவிட்டான்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றையில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த சம் அப்படின்னு சொல்லிட்டான். டு அண்டர்ஸ்டாண்டோட நிப்பாட்டியிருந்தாலும் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஹவு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவன் திஸ் சம்மும் தட் சம்மும் சேர்த்ததுனால தட் சம் இட் இஸ் அப்படின்னு இது அண்டர்ஸ்டுட்டாக உள்ளதை நம்ம எழுதணும். அவ்வளோதான், வேற ஒன்று. இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனம் பார்க்கணும், நல்லா கவனம் பாருங்கள். ஹவு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம், இதுதான் ஆன்சர், சரியான ஆன்சர். த பாய் செட் ஹவு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம், என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டமான சம்மாக இருக்குது அப்படிங்க. இதை நம்ம இன்டைரக்டில் மாற்றையில் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதோட படிக்கணும். ஆனால் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் அப்படின்னு கொடுத்தான். அதனால் இது மாதிரி எழுதுகிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வாங்க. விமல் அப்ளாட்டடு ஹர் ஃப்ரெண்ட் சேயிங், ஒரு ஃப்ரெண்டை அப்ளாட்டடு பண்ணி சொன்னான்னா தட் ஹர் ஹேண்ட் ரைட்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இப்போ என்ன கன்ஜெக்ஷன் வேணும்னா இது என்ன அப்ளாட்டடு ஹர் ஃப்ரெண்டு சேயிங்னா எல்லாத்தையும் எடுத்து விமல் செட் டு ஹர் ஃப்ரெண்ட், விமல் செட் டு ஹர் ஃப்ரெண்டு. ஹர் ஹேண்ட் ரைட்டிங், யார் ஹேண்ட் ரைட்டிங், ஹர் ஹேண்ட் ரைட்டிங், அவள் ஃப்ரெண்டுடைய ஹேண்ட் ரைட்டிங். விமல்ங்கிற லேடின்னு நினைக்கிறேன், லேடி ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கிறோம், லேடியாக இருக்கும், லேடின்னு கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ விமல் செட் டு ஹர் ஃப்ரெண்டு, இப்போ விமல் லேடியாக இருக்காங்க, அதெல்லாம் ஹர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹர் ஃப்ரெண்டு லேடியாக தான் இருப்பாங்க. அப்போ ஹர் ஹேண்ட் ரைட்டிங்னா இது ஹர் ஃப்ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங், இவருடைய ஹேண்ட் ரைட்டிங். அப்போ ஹர் ஹேண்ட் ரைட்டிங்னா இது ஹியர் செகண்ட் பர்சனாக ஆக்ட் பண்ணும். அப்போ யுவர் ஹேண்ட் ரைட்டிங், இப்போ ஹர் ஹேண்ட் ரைட்டிங் என்ன மாறிடும், யுவர் ஹேண்ட் ரைட்டிங். காசு இஸ் வெரி பியூட்டிஃபுல்ன்றது, அப்போ வெரியை எடுத்துருக்கோம். இப்போ என்ன இருக்கும், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு கட்டு கன்ஜெக்ஷன். அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சொல்கிறது வாட் பியூட்டிஃபுல், வாட் பியூட்டிஃபுல்லுக்கு வெரி பியூட்டிஃபுல், வாட் பியூட்டிஃபுல், ஆட்டோமேட்டிக் வாட் பியூட்டிஃபுல், யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் அப்படின்னு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாற்றிக்கணும். அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு கவனம் பாருங்கள். விமல் செட் டு ஹர் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட் கமா கொட்டேஷன் மார்க், வாட் பியூட்டிஃபுல் யுவர் handwriting is, exclamation mark, quotation mark, pause. What beautiful your handwriting is. அவன் என்னது, woman said to her friend, what beautiful your handwriting is, exclamatory sentence தான். இப்போ இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்க்கணும்னா தட்டு கன்ஜெக்ஷன், இந்த செட்டு டூ அப்படிங்கிறத நம்ம என்ன இந்த அப்ளாட்டட் ஹர் ஃப்ரெண்டு சேயிங் அப்படின்னு அவன் மாற்றிருக்கான். அது மாற்றிருக்கனால நம்ம எப்படி என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்க்ளைமெண்ட் ஹர் ஃப்ரெண்டு, எக்ஸ்க்ளைமெண்ட் ஹர் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ அதனால் நம்ம அவர் அங்கே எழுதியிருக்கிறது அப்ளாட்டட் ஹர் ஃப்ரெண்டு சேயிங் அப்படின்னு எழுதியிருக்காரு. வாட் எடுத்துருவோம், வெரி பியூட்டிஃபுல், யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்போ ஹர் ஹேண்ட் ரைட்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு மாற்றிருக்கோம். இப்படி தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றிருக்கோம். எனவே இது சரியாக எழுதியிருக்கோம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் இன்டைரக்ட் டு டைரக்ட் மாற்றுறது. எனவே மாணவ செல்வங்களை இதுவரையும் நம்ம டைரக்ட் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துருக்கோம். அதை திரும்ப ஒரு புக்கில், கிராமர் புக்கில், கூகுளில், வகுப்புகளில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறப்ப திரும்ப படித்து பிக்கப் பண்ணிக்கோங்க. சூப்பராக புரியும். திரும்ப படிக்க தான் அது புரியும். நம்ம ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓஹோ இதை இப்படி எழுதுனா இப்படி மாற்றி எழுதிக்கலாம் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டென்ஸு பாட்டை நம்ம மாற்றக்கூடாது. அந்த பர்சன் ப்ரோனவுன்னு அந்த பர்சனுக்குள்ள ப்ரோனவுன்னு மாற்றக்கூடாது. அவ்வளோதான். பாக்கியெல்லாம் ஈஸியாக இருக்கும். வாழ்த்துக்கள். சூப்பராக பண்ணும்.